இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேசாம இப்பவே நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். இங்க இருந்தா தானே கூப்பிடுவாங்க. நாம இங்க இருக்கவே கூடாது. சித்தப்பா, என்ன இன்னைக்கு ஈவினிங் ஜனாமாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க 2 பேரும் வந்துருங்க. வந்து செம்ம மாசான கிஃப்ட ஒண்ணு கொடுத்துருங்க. என்ன ஆர்டர் போடுறியா? நீ வச்ச ஆள் நினைச்சுக்கிட்டியா? சித்தப்பா, முடியாது, அதெல்லாம் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. என்ன மிரட்டுறியா? ஏய், நான் யாருன்னு தெரியும்ல? தெரியுமே, அதனாலதானே இவ்வளவு தைரியமா மிரட்டுற. மறந்துட்டீங்களா? அந்த சொத்து டாக்குமெண்ட், கோவில் திருவிழா சம்பவம், இதெல்லாம் விடுங்க. அதை விட பெரிய லிஸ்டே இருக்கு. ஈவினிங் பார்ட்டில நம்ம சொந்தம் பந்தோன்னு எல்லாரும் கூடுவாங்க. அந்த கூட்டத்துல கட்டு சொத்தை பிரிச்சோன்னு வைங்க, ஜனமா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அட, ஜனமா இருக்கட்டும், உங்க தங்கச்சி மீனா, உங்க பாசத்துக்குரிய தங்கச்சி, அதான் எங்க அத்தை, அவங்க உங்களை சும்மா விட்டுருவாங்களா? சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்தி, சித்தப்பாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. வேற என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? தமிழ், என்ன யோசிக்கிற? இல்ல, அவ்வளவுதானே ஜனமா. தமிழ், அன்பை வற்புறுத்தி கொண்டு வர முடியாது. அவங்களுக்குன்னு பிரியாரிட்டிஸ் இருக்கு. இப்போ நீ ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க வந்திருக்காங்க, கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எதுவும் உண்மை இல்லைல்ல தமிழ். இத நான் எப்படி சந்தோஷமா எடுத்துக்க முடியும்? தமிழ், இந்த வீட்ல எதுவுமே மாறல. எனக்கும் இதெல்லாம் மாறும்னு நம்பிக்கையும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன்னோட அன்பை தவிர வேற எதுவுமே எனக்கு உண்மையா தெரியல தமிழ். எனக்கு பழகிருச்சு. இதெல்லாம் கஷ்டமாவே இருக்காது. நீ போய் ரெஸ்ட் எடு. அம்மா, வா தமிழே. அம்மாவோட பர்த்டே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அம்மாக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? சந்தோஷமா இருந்தாங்களா? என்னடி தமிழே? ஏய், என்னாச்சு தமிழே? ஏய் தமிழே, ஏய் ஏய், என்னாச்சுடி? ஏன் அழற? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உன்னை எதுவும் திட்டினாங்களா? இல்லம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தமிழே? எதுக்குமா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. உன்னையும் ஜனாமாவையும் சேர்த்து வைக்கிற, அப்பா மேல இருக்கிற பழிய சரி பண்ற, சிபி சார் மனசுல இடம் பிடிக்கிற, குடும்பத்தை ஒத்துமையாக்குறன்னு எவ்வளவு வாக்கு கொடுத்த. அதுக்கு நீ முயற்சி பண்ணிட்டு தானே இருக்க தமிழே. எல்லாம் ஒரே நாள்ல மாறுற விஷயம் இல்லல்ல? இல்லம்மா, நான் அதுக்காக ஒரு முயற்சியும் பண்ணல. வந்த வேலையை விட்டுட்டு நான் வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜனாமா முதல்ல என்ன நம்பி என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஆளுக்கால ஒரு திசையில இருப்பாங்க.
ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு நல்ல பாண்டிங் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா கூட பேசிக்க மாட்டாங்க. எல்லாம் தனித்தனி மனுஷங்களா தான் இருந்தாங்க. இதெல்லாம் ஜனாமாவால மாத்த முடியல. என்னால அது முடியும்னு நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்னால முடியலையேம்மா. என்னாச்சு ஜானு? என்னத்த? நாளைக்கு உங்க மாமாவோட நினைவு நாள். ஞாபகம் இருக்குத. திதி கொடுக்கணும். பூஜை சாமான்லாம் ஐயரே வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த லிஸ்ட்ல உன் மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. எதையும் மிஸ் பண்ணாம வாங்கிடு. ம், சரிங்க அத்தை. ம். ஆனா என்ன? இல்ல, திதி கொடுக்கும்போது பிள்ளைங்க தான் பண்ணணும். இத்தனை வருஷமா அவர் கோமால இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எப்படித்தான் திதி கொடுக்கறது? என் புள்ள எப்படி இருந்தா என்ன? அவரோட பேரன் சிபி இருக்கான். அவனும் தமிழும் சேர்ந்து பிண்டம் கொடுப்பாங்க. அத்தை, அது எப்படி சரியா வரும்? பெத்த பிள்ளைங்க தான் அத்தை அதை செய்யணும். நம்ம சிபிய கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா தமிழ் ரத்த பந்தமே இல்லையே, அவளால எப்படி இதை செய்ய முடியும்? ஏங்க என்ன என்னங்க இந்த தமிழ வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடானா இந்த குடும்பத்திலேயே பிறக்காத ஒருத்திய அவங்க புருஷனுக்கு திதி கொடுக்க சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுமா? இதையெல்லாம் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? வேடிக்கை தான் பார்க்கணும். அப்புறம் நாம ஏதாவது கருத்து சொன்னா நம்ம பக்கம் திரும்புவாங்க. யாரு திதி கொடுத்தா என்ன? இதனால நமக்கு ஒரு பாதிப்பும் இல்ல. விடு, அவங்க செய்யறத செய்யட்டும். யார் திதி கொடுக்கறவங்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க இவன் என் பேரன் சிபி. இவ அவனோட வைஃப் தமிழ். என்னங்க? இல்ல, நீங்க பெரியவங்க. நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. என்ன சொல்லுங்க. இல்ல, பிண்டம் கொடுக்கறத பெத்த பிள்ளைங்க தான் செய்யணும். பாருங்க, இப்படி பேர பசங்க அவங்க மனைவி எல்லாம் செய்யக்கூடாதுமா.